நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, ஸ்திரீயானவள், அதாவது பெண்களுக்கு சில கேரக்டர் இருக்கணும், நல்ல கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லி வேதாகமம் சொல்லியிருக்கிறது. அந்த கேரக்டர் உள்ள பெண்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய கேரக்டர் பெண்கள்னா எப்படி இருக்கணுங்கிறது வேதாகமத்தில் அநேக வசனங்கள் இருக்கிறது. அவற்றை நான் சிலவற்றை மட்டும் நான் சொல்கிறேன். பெண்கள்னா எப்படி இருக்கணும்னா, ஸ்திரீயானவள் மயிரை பின்னுதலினாலாவது வெளியேறப்பட்ட முத்துகளினாலாவது பொன்னினாலாவது தங்களை அலங்கரியாமல், தகுதிக்கேற்ற வஸ்திரத்தினால் தங்களை அலங்கரித்து, தெளிந்த புத்தியினாலும் தெளிந்த ஞானத்தினாலும் தேவ பக்தியிலோள் என்று சொல்லுகிற நற்கிரிகளிலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அமைதலாயிருந்து அடக்கமுடையவளாக இருக்க வேண்டும். புருஷர் மேல் அதிகாரம் பண்ணவும் புருஷர்களுக்கு உபதேசம் பண்ணவும் ஸ்திரீயானவளுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. ஏனெனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டால். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். ஸ்திரீயானவள் பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவளும் அவதூறு பண்ணாதவளும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவளும் தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறவும், தெளிந்த புத்தியுள்ளவர்களும் நல்லவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்கிறவர்களும் தங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களும் தங்கள் புருஷர்கள் படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். மனைவிகளே, கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஸ்திரீயானவள் விசுவாசம், அன்பு, பரிசுத்தம் இவளை நிலைப்பட்டிருந்தால் பிள்ளை பேட்டினாலே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த வேத வசனத்துக்கு அதே மாதிரி ஆண்களுக்கும் சில கேரக்டர்ஸ் இருக்குது. அதன்படி நடந்தால்தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்களுக்கு சரி பெண்களுக்கு சரி என்னென்ன படி நடக்கணும்னு சொல்லி வேதாகமம் சொல்லியிருக்கிறது. அந்த வேதாகமத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடந்தால்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதை நன்றாக தியானித்துக் கொள்ளுங்க. நம்ம இந்த கேரக்டர் இதன்படி நம்ம இருக்கிறோமாங்கிறத நீங்கள் தான் சிந்தித்துக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.